ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் கேர்ள்ஸ் எஃப்எம்மில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஃபார்மர், அதாவது விவசாயி. விவசாயின்னு சொன்னதும் முதல்ல ஞாபகம் வர்றது பாடி ஆஃப் ஸ்ட்ரென்த்து தாங்க. நம்ம எவ்வளோ பெரிய படிப்பு படித்தாலும் விவசாயம் பண்ணுறவங்களோட அரிசியை தாங்க நம்ம சாப்பிட்றோமே. அரிசி மட்டும் இல்லைங்க, நம்ம சமைக்கக்கூடிய எல்லா பொருளுமே அவங்க தாங்க விளைவிக்கிறாங்களே. இப்போல்லாம் விவசாயம் பண்ணுறது ரொம்பவே கம்மியாயிடுச்சு. விவசாயம் பண்ணுற குடும்பம் காலங்காலமாக விவசாயம் தான் பண்ணணும்னு இல்லையே. அவங்க விவசாயம் பண்ணுறதை நிறுத்திட்டா நம்ம சாப்பிடலாம் என்னங்க பண்ணுவோம்? ஏங்க, விவசாயம் பண்ணுற குடும்பத்தில் அப்பா நினைக்கக்கூடாதா, என் பையன் இந்த மாதிரி வெயில் எல்லாம் கஷ்டப்படக்கூடாது, அவனும் படிச்சுட்டு நல்ல வேலைக்கு வெளியில் அனுப்பணும்னு நினைக்கலாம்ல. ஆனால் நாம் எப்பயும் நினைக்கிறது தாங்க, படித்து முடிச்சுட்டு ஒரு நல்ல கம்பெனியில் வேலை செய்யணும், நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும், ஏசி ரூமில் காற்று வாங்கணும் தான் நிறைய பேர் நினைப்போம். யாருமே நம்மளோட உடைகளெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு விவசாயம் பண்ணணுன்ட்டு யாருமே நினைக்க மாட்டாங்க. உண்மையிலே நம்ம வெயிலில் ஒரு 5 நிமிஷம் நிற்கவே நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனால் நம்ம விவசாயிங்கள்லாம் அவங்க பண்ணுற வேலைக்கு மெயினாக அவங்க வெயிலில் தாங்க நிறைய இருப்பாங்களே. சேத்துல காலை வச்சுட்டு இந்த மாதிரிலாம் நிறைய வேலை பார்ப்பாங்க. நம்மளால் விவசாயம் மாதிரி வாழணும் அப்படின்ட்டு ஒரு நாள் கூட நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது, வாழவும் முடியாது. நம்மளோட வயிறு நிறைய கஷ்டப்படுறவங்க விவசாயி. ஆனால் அவங்கெல்லாம் நம்மள மாதிரிலாம் சாப்பிட்றதில்ல. கூழோ கஞ்சியோ பழைய சாதமோ சில நேரத்தில் சாப்பாடே இல்லாமல் கூட அவங்க வேலை செய்வாங்க. ஆனால் நாம் காலம் மாறுற மாதிரி நம்மளும் நம்ம சாப்பாடையும் மாற்றிக்கிறோம். பீஸா பர்கர்னு மாற்றிட்டு போயிட்டே இருக்கோம். இப்போ எல்லாமே நிறைய சாப்பாடை வேஸ்ட் பண்ணுறது வழக்கமாக இருக்குது. ஆனால் அதை விளைவிக்கிறதுக்கு விவசாயம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்ட்டு நமக்கு அது யாருமே தெரியாது. அந்த ஒரு வேளை சாப்பாடு கூட இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. மெயினாக பஸ் ஸ்டாண்டை பார்க்கலாம், நிறைய பேர் சாப்பாடு இல்லாமல் வீடு இல்லாமல் கூட நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் ஹை லெவல் இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடாச்சும் வாங்கி கொடுத்துட்டு போங்க. அதில் ஒன்றும் தப்பு இல்லையே. நம்ம ஒரு வேளை சாப்பாடு வாங்கி தரனால நம்ம எதுவும் ஆயிட போகிறதும் கிடையாது. இருக்கிறது ஒரு லைஃபுங்க. நம்ம மட்டும் சந்தோஷமாக இல்லாமல் கூட இருக்கிறவங்களையும் நம்ம சுற்றி இருக்கிறவங்களையும் சந்தோஷமாக வச்சுப்போங்க. ஓகே காய்ஸ், இதில் யாராச்சும் ஃபார்மர் ஃபேமிலி யாராச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.